மகர சிறைச்சாலையினுடைய நிலைமைகள் இப்போ கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் மத்தியானம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அமைதியாக இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நேற்று இரவு முழுக்க பல கைதிகள் அங்கிருந்து தப்பியோடுறதுக்கு தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் தப்பி ஓட முயற்சி செய்கிறதும் அதை அங்கே காவலுக்கு நின்ற இராணுவமும் போலீஸும் பல சந்தர்ப்பங்களில் தடுத்து நிறுத்தினார்கள் என்று சொல்லி இப்போ செய்திகள் வெளியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நேற்றிரவு கைதிகள் தப்பியோடலாம் என்று சொல்லி முற்கூட்டியே தகவல் கிடைச்சிட்டது. போலீஸுக்கும் இராணுவத்துக்கெல்லாம் தகவல் கிடைச்சோன்னு தான் ஏராளமான இராணுவத்தினர் கொண்டு போய் குவிக்கப்பட்டிருந்தார்கள், போலீஸாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் இப்போ கைதிகள் தங்களுக்குள்ள கதைக்குள்ள எப்படி கதை வெளியில் வருந்தானே, அதனால் முன்னேற்பாடாக அதை செய்யப்பட்டிருந்தது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சந்தர்ப்பங்களை நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு டைமும் பார்த்துருப்பினம் போகிறதுக்கு சிலவளை வெளியில் நிற்கிற ஆமிக்காரர் நித்திரையோ என்று சொல்லி பார்த்து போட்டு ஓடலாம் தானே. அப்போ 12 மணிக்கு ஒருக்கா, 1 மணிக்கு ஒருக்கா, 3 மணிக்கு ஒருக்கான்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களில் ட்ரைவ் பண்ணியிருக்கணும். ஆனால் முடியலை, எல்லாருமே பிடிச்சி திரும்ப கூட உள்ளுக்க போட்டா ஜாக்களை இப்படியான ஒரு முயற்சி நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் அங்கே இருந்த கைதிகளில் சில முக்கியமான கைதிகளை தெரிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை தெரிவு செய்து பூசா சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இந்த ஆக்கள் உங்க இருந்தால் ஒரே பிரச்சனை தான் என்று சொல்லி அந்த அடிப்படையிலிருந்து ஆக்களை கிண்டி விடுறாக்கள், பிரச்சனைகளை உருவாக்குறாக்கள் இருப்பின தானே கைதிகளுக்குள்ள. அந்த மாதிரி தெரிவு செய்யப்பட்ட 20 பேர் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் நேற்று இந்த சிறைச்சாலையில் இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இட நெருக்கடி தான் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதை சொல்லிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனக பெரேரா என்று சொல்லப்படுற ஒரு ஆள். அவர் யாருன்னு சொன்னால் கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்பு. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது தானே, சிறைச்சாலை கைதிகள் சம்பந்தமாக அவர்களுடைய நலன் சம்பந்தமான ஒரு அமைப்பு. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இலங்கையில் இருக்கக்கூடிய சகல சிறைச்சாலைகளும் ஓவர்ஃப்ளோ ஆகி இப்போ நிரம்பி வழிஞ்சோண்டி இருக்குது. என்னென்னு சொன்னால் இடம் இல்லை சிறைச்சாலைகளுக்குள்ள. அப்போ அவ்வளோ குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் என்ன செய்கிறது? அப்படியும் கூட இன்னும் தொடர்ந்து குற்றங்களில் செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கைதுகள் நடந்துதான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மகர சிறைச்சாலையில் மொத்தம் 990 பேருக்கு தானே இடம் இருக்காம். 990 பேர், 1000 பேருக்கு கூட இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே 4447 கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நிறைய கைதிகள் அங்கே இருக்கும்போது என்ன நடக்கும்? எல்லாமே பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் கியூலா நிற்கணும். டாய்லெட்டுக்கு போகிறதுலேருந்து, சாப்பாடு வாங்க போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் கியூலா நிற்கணும். அங்கே ஏதாவது வருத்தம் என்று சொன்னாலும் ஹாஸ்பிட்டலில், அதாவது சிறைச்சாலைக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து இருக்கிறாலும் அதுக்கும் கியூலா நிற்கணும். அப்போ அதனால் நிறைய முரண்பாடுகள் வருந்தானே. அது கொண்டுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தான் வெளியில் இவ்வளோ பெரிய சுதந்திரமான உலகத்தை தந்து விட்டது. நல்லா ஒழுங்காக நிம்மதியாக இருங்க, ஒரு குற்றமும் செய்யாமல் உங்களோட வாட்டில் வாழுங்கன்னு விட்டால் நீங்கள் வெளியில் ஒழுங்காக இருக்க தெரியாமல் தேவையில்லாத வேலைகளை பார்த்து போட்டு போய் உள்ளுக்குள்ளே இருக்கிறது யார்கிட்ட பிரச்சனை? உங்களோட பிரச்சனை தானே. எனவே சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடுமையான நெருக்கடி தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி சேனக பண்டார சுட்டி காட்டியிருக்கின்றார். இதுக்கிடையில் நேற்று இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு எடுக்கப்பட்ட காணொளிகள், புகைப்படங்கள் எல்லாம் இப்போ ஊடகங்கள் மத்தியிலையும் சமூக வலைத்தளங்களையும் வெளியாக இருக்குது. அதை பார்க்கக்குள்ள தெளிவாக விளங்குது. அதை பார்க்கவே விளங்குது. அங்கே இருந்த பொருட்கள்ல இருந்து, கதிர மேசைகள்ல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு வச்சு கிடக்குது. அதுபோக கட்டிடங்களுக்கு நெருப்பு வச்சு அதெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது. அதை விட சும்மாவே சம்பந்தமே இல்லாமல் நிறைய இடங்களை அடிச்சு உடைச்சு வச்சு கிடக்குது. எனவே அதில் ஈடுபட்டாக்கள், உள்ளுக்குள்ள இருந்து வன்முறையில் ஈடுபட்டாக்கள் என்று சொல்லி இனி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இனி அவர்கள் மேலே விசாரணைகள் நடத்தப்படும். ஆனால் அவர்களை கைது செய்ய முடியாது. அதுதான் ஏற்கனவே கைது செய்து உள்ளுக்கான இருக்கிறார்கள். எனவே விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கான அந்த தண்டனை காலம் இன்னும் அதிகரிக்கப்படும். சிறைக்குள்ள போய் ஒழுங்காக இருந்தாலாவது ஏதாவது பொது மன்னிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில் வரலாம். அங்கே போயிருந்தும் தேவையில்லாத வேலைகள் பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அது சம்பந்தமான வழக்குகள் தனியாக நடக்குதாம். சிறைச்சாலை கட்டிடங்களுக்கும் அங்கே இருந்த பொருட்களுக்கும் சேதம் விளைவித்த கைதிகள் என்று சொல்லி தனியொரு விசாரணை போய்கொண்டிருக்காம். இப்படியாக கம்பஹா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகர சிறைச்சாலையில் நேற்று இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது. இதுக்கிடையில் நேற்றிலிருந்து நாமல் ராஜபக்ச கேட்டுக்கொண்டிருந்தவர் இந்த முறை எத்தனை உயிர்கள், இந்த முறை எத்தனை உயிர்கள் என்று சொல்லி. அதாவது போன முறை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 32 பேர் கொல்லப்பட்டது தானே. எனவே இந்த முறை எத்தனை பேருக்கு ஐடியா வச்சுக்கிறீங்க, எத்தனை பேருக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தவர். அவருக்கான செய்தி என்னன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு, எல்லாம் அமைதியாக வந்தாச்சு. எனவே அதை வச்சு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவர் தப்பியோடி இருக்கிறார். எங்கள் மகர சிறைச்சாலையா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, இது காலி சிறைச்சாலையிலிருந்து
இன்றைக்கு அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் தப்பியோடிக்கார் ஒரு சிறை கைதி. அதாவது அங்கால எல்லாத்த கவனமும் அங்கே தானே இருக்குது, மகர சிறைச்சாலையில் அங்கே தானே பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்பட்டு அங்கே என்ன நடந்துருமோன்னு பார்த்து கொண்டிருக்க டப்பன்னு இங்கேருந்து ஓடிக்கார் காலி சிறைச்சாலையில் இருந்து. இவர் போன மாதத்துக்கு முதல் மாதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே அடைச்சி வைக்கப்பட்டிருந்தவராக. திருட்டு கேஸ் 4 கேஸுகள் இருக்காம். வீடுகளில் போயிட்டு களவெடுக்கிறது, கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்லி. அப்போ அதனால் ஆளை அடைச்சி வச்சிருந்தது. அவர் பார்த்தா சிறைச்சாலையினுடைய மதில் சுவரில் ஏறி தப்பி ஓடிக்காராம். அவ்வளோ பெரிய உயர சுவரில் எப்படி ஏறினார்னு தெரியலை. எப்படி ஏறினார்னு பார்த்தா இவர் ஏற்கனவே இதுக்கு முதல் வேறொரு கேஸில் கைது செய்யப்பட்டு அங்குன்னு கொலை பெலஸ் என்ற ஒரு சிறைச்சாலை இருக்குது தானே, அங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருந்தவராம். அங்கேயும் மதிலேறி தப்பி ஓடினவராம். அதுக்கப்புறம் பிடிச்சு கொண்டு திருப்பி அடைச்சி வைக்கப்பட்டதாம் என்று சொல்லி. எனவே உயரமான சுவர்கள் மதில்களில் ஏறுறதுல ஒரு எக்ஸ்பர்ட் போல இருக்குது. அதனால நேற்று காலி சிறைச்சாலையிலிருந்து மதிலேறி குதிச்சு எங்கேயும் ஓடி தப்பிட்டார். இன்னமும் கைது செய்யப்படையில. இவரை கைது செய்யறதுக்கு பல போலீஸ் குழுக்கள் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் அம்பலாங்கொட பகுதியைச் சேர்ந்த ஒரு கைதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சீனாவைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் சட்டவிரோதமான முறையில் பெருந்தொகையான சிகரெட்டுகளை கொண்டு வந்தார் என்று சொல்லி, அதாவது 39,400 சிகரெட்டுகள் கொண்டு வந்திருக்கார். சீனாவில் வாங்கி பிறகு அதை கொண்டு இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்திருக்கார். அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கார். அதனுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 59,10,000 ரூபாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இவரிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ரத்மலானை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமாக மேலதிகமான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ரத்மலானை பகுதியில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் அந்த பகுதியில் ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். 57 வயதுடைய நபர் மோட்டார் சைக்கிளில் 2 பேர் அவர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தி போட்டு தப்பியோடினது. அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு யார் காரணம் என்று சொன்னால் கஞ்சிப்பானை இம்ரான் தான் காரணம் என்று சொல்லி இப்போ போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். கஞ்சிப்பானை இம்ரானுடைய கட்டளைக்காக அவர் சொன்னதுக்காக இதை செய்விச்சதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் படோவிட்ட அவிஷ்க என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு பாதாள உலக குழு. அப்போ இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த 57 வயதுடைய நபர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் பாதாள உலக குழு தான். அதாவது குடு 5 என்று சொல்லி இன்னும் ஒரு பாதாள உலக குழு இருக்குது. அந்த குடு 5 பிரான்ஸில் இருக்காராம் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. எனவே இந்த கொல்லப்பட்ட நபர் குடு 5வினுடைய நிதி பொறுப்பாளராம். காசுகளை வசூலிக்கிறது, ஆக்களை மிரட்டி காசுகளை பறிக்கிறது, அந்த மாதிரி வேலை ஈடுபட்டார் தெரியல. செய்கிறது முழுக்க பாதாள உலக குழு வேலைகள். அதுக்குள்ள பொறுப்பாளர் பதவிகள் வேறு, நிதி பொறுப்பாளர் என்று சொல்லி பதவிகள் வேறு. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்று சொன்னால், இந்த பாதாள உலக குழு அந்த பாதாள உலக குழுவை சுடும்போது, பிறகு அந்த பாதாள உலக குழு இவர்களை சுடும்போது, அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு வேலையும் இல்லை, போலீஸுக்கும் ஒரு வேலையும் இல்லை. மாற்றி மாற்றி நீங்களே உங்களை முடிவுகள் எழுதி பார்த்துக்குது செய்து கிளீன் ஆகுங்கோ. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை தாங்களே தங்களுக்குள்ள செய்து கொண்டிருக்கணும். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. இலங்கையில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட புதிய புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் 62 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மொத்தமாக 85,364 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல ஜூலை மாதத்தில் தான் இந்த வருஷத்திலே அதிக அளவு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜூலை மாதத்தினுடைய மொத்த புள்ளி விவரம் வந்திருக்கிறது 29,990 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் மாதத்திலே அதிக எண்ணிக்கை தான் 21,533. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கடந்த 7 மாசங்கள்ல முதல் 7 மாசங்களே இலங்கையிலேயே அதிக அளவு டெங்கு நோயாளர்கள் இருக்கிற மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பஹா மாவட்டம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18,093 பேர் இந்த ஜூலை மாதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் மிக குறைந்த டெங்கு நோயாளர்கள் இருக்கிற மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். இதுவரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 54 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில். இலங்கையில் அண்மை காலமாக டெங்கு நோயினுடைய தாக்கம் குறைந்து கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் ஒரு கப்பலில் இருந்து கண்டெய்னர்ஸ் கொள்கலன்கள் கடலுக்குள்ளே விழுந்தது உங்களை எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்க. அதாவது வெறும் கண்டெய்னர்ஸ் 17 கண்டெய்னர்ஸ் தவறி விழுந்திருக்கு, கடலுக்குள்ளே விழுந்து அங்கங்கே மிதந்து கொண்டிருந்தது. அப்போ எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது மீனவர்களுக்கு அந்த பக்கம் கிட்ட போவேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் போட்டில் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அதோட கடலில் கடல் நீரோட்டம் காற்றுகளால் இந்த கண்டெய்னர்ஸ் வேகமாக அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணி கொண்டிருக்கான். அப்படி வேகமாக மூவ் பண்ணி கொண்டு வரைக்குள்ள படகுகளில் மோதினா பிரச்சனை தானே. அதனால அந்த பகுதிக்கே போக வேணான்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இது எங்கே விழுந்தேன்னு சொன்னால் இப்போ நீர்கொழும்பு சிலாபம் இந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் விழுந்திருக்குது கடலுக்குள்ள.
இப்போ அதில் ஒரு கண்டெய்னர் வந்து கரை ஒதுங்கி இருக்கிறது. எங்கே கரை ஒதுங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெந்தோட்டை கடற்கரையில், அங்கே கீழே பெந்தோட்டை கடற்கரையில் வந்து, அதாவது அவ்வளோ தூரம் பயணம் செய்து போயிருக்கு. கடலில் வந்து அலையில் வந்து அடிச்சு அங்கே போயிருக்குது இந்த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் வந்து அங்கே மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 16 கண்டெய்னர்ஸ் எங்கேன்னு தெரியல. எனவே கடலில் வந்து கடற்றொழிலில் ஈடுபடுபவர்கள் எங்கேயாவது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸை கண்டா உடனடியாக அறிவிக்க சொல்லி போலீசாரும் கடற்படையினரும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஒரு கண்டெய்னர் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த கரை ஒதுங்கி இருக்கிற அந்த கண்டெய்னருக்கு கிட்ட போக வேண்டாம்னு சொல்லி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த கருத்தோவியம். இந்த நீதிபதிகள் ஓய்வு பெற அந்த வயதில் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்குத்தானே. ஒரு பக்கம் அரசாங்கம், மற்ற பக்கம் வந்து சட்டத்தரணிகள் சங்கம், 2 பேருக்கு இடையில வந்து ஒரு இழுவறை போய்கொண்டு வைங்களேன். அப்போ அது சம்பந்தமாக வரையப்பட்ட கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி தேவதை இருக்கிறதா தானே, அவாவே வந்து 2ஆ பிளந்தாச்சு. நீதி தேவதையே 2ஆ பிளந்து, ஒரு பக்கம் அரசாங்கம், ஒரு பக்கம் வந்து சட்டத்தரணிகள் சங்கம் என்று சொல்லி. எனவே இந்த பிரச்சனை வந்து அவ்வளோ சீரியஸாக இருக்கு என்றதை காட்டுறதுக்காக இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.